பஞ்சாப், கோவா மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் ஒரே கட்டமாக சனிக்கிழமை நடைபெறுகிறது. பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகளிடையே நேரடி போட்டி உள்ள இந்த தேர்தல் களம் குறித்து இப்போது பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், மணிப்பூர், கோவா, உத்தரகண்ட் மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் சனிக்கிழமை தொடங்கி மார்ச் மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ரூபாய் நோட்டுகள் செல்லாத விவகாரத்திற்கு பிறகு நடைபெறும் தேர்தல் என்பதால் 5 மாநில தேர்தல் கூடுதல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. முதற்கட்டமாக பஞ்சாப், கோவா மாநிலங்களில் சனிக்கிழமை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதில் பஞ்சாபில் 117 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஆளும் சிரோன்மணி அகாலிதளம் பாரதிய ஜனதா கூட்டணி இந்த தேர்தலிலும் தொடர்கிறது. மற்றொரு புறத்தில் காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் களத்தில் உள்ளதால் மும்முனை போட்டி நிலவுகிறது. பாஜக கூட்டணியில் சிரோன்மணி அகாலிதளம் 94 தொகுதிகளிலும், பாரதிய ஜனதா 23 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றனர். காங்கிரஸ் கட்சி 117 தொகுதிகளிலும், ஆம் ஆத்மி கட்சி 112 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளனர். பாஜக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக சிரோன்மணி அகாலிதள கட்சி தலைவர் பிரகாஷ் சிங் பாதலும், காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக கேப்டன் அம்ரிந்தர் சிங்கும் முன்னிறுத்தப்பட்டுள்ளனர். ஆம் ஆத்மி கட்சி முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கவில்லை. ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றால் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் ஆவார் என்று முதலில் மணீஷ் சிசோடியா அறிவிக்க, பஞ்சாபை சேர்ந்தவரே முதலமைச்சர் ஆவார் என்று கெஜ்ரிவால் தெரிவித்தார். பஞ்சாப் மாநில தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் விஷயங்களாக போதைப் பொருட்கள், சட்டம் ஒழுங்கு, விவசாயிகள் தற்கொலை ஆகியவை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. CNN நியூஸ் 18 வெளியிட்டுள்ள தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் மொத்தமுள்ள 117 சட்டப்பேரவை தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி 58 தொகுதிகளை கைப்பற்றும் என்றும், பாஜக 21 தொகுதிகளிலும், ஆம் ஆத்மி கட்சி 37 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட கருத்து கணிப்புகள் ஆம் ஆத்மி முன்னேறி ஆட்சியை கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கின்றன. கோவாவில் ஆளும் பாஜக 36 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 39 தொகுதிகளிலும், ஆம் ஆத்மி கட்சி 37 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. கோவாவில் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படாவிட்டாலும் பாஜக வெற்றி பெற்றால் ஆட்சியை மனோகர் பரிக்கர் வழிநடத்துவார் என்று அந்த கட்சியின் தலைவர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தலைமையின் விருப்பப்படி செயல்பட தயாராக இருப்பதாக மனோகர் பரிக்கரும் கூறியுள்ளார். மொத்தமுள்ள 40 தொகுதிகளிலும் பாஜக 15 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 14 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று இறுதிக்கட்ட கருத்து கணிப்புகள் தெரிவிப்பதால் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நிலை ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது.